ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். என்னம்மாக்கா, அம்மா கிளம்பிட்டாளா? எப்படி கிளம்புனாவப்பா? இப்ப வந்துருவாவ. கிளம்புனான்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் நம்மளாம் பைக்ல தான் நிக்கும். வர மாதிரி தெரியலையே. எங்க வாவுமா, யாரும் உட்காரு, போவோம். உட்காந்துட்டியா? போலாமா? போலாங்க. உங்க மைனி எல்லாம் போயிருப்பாவளோ? அனக்கமே இல்ல. தெரியலையே உமா. செல்வா, ஏ செல்வா. ஷோ கடவுளே, எங்கேயும் போனாலும் இவ்வளவு தொந்தரவு தாங்க முடியலையே. இவ எதுக்கு இப்ப இப்படி வாடி வரா? ஏன் ஃபோன் பண்ணிருந்தியோ? இல்ல உமா. என்ன செல்வா, அப்பா கல்யாண வீட்டுக்கு கிளம்பிருக்கா? ஆமா கீதா. ஏன்? நானும் போகணும். புஷ்பாக்காவுக்கு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். அவங்க வரலையா செல்வா? வண்டியில இடம் இருக்குமா? நானும் கூட வரவா? ஷோ கடவுளே. வேணா நான் இறங்கிக்கிடவா? நீங்க ரெண்டு பேரும் போறீங்களா பைக்ல? எப்படி? உனக்கு ஒண்ணும் இல்லையா உமா? அதுக்கு எதுக்கு அடிக்கியா? உனக்கு சொந்த விவரமே கிடையாது, அப்படிதானே? இல்ல செல்வா, எனக்கு பரவாயில்ல. உமா கூட வரதுல எனக்கு எதுவும் இல்ல. எனக்கு கொஞ்சம் இடம் தந்தா போதும், நான் கூட வந்துடுறேன். ஏ கூறு கட்ட குக்கரு, உன்கிட்ட எத்தனை நாளும் நான் விலைக்கியாச்சு, நீ கேட்கவே மாட்டேங்க. ஒரு இடத்துக்கு கூட ஒன்னால நான் நிம்மதியா போனதே கிடையாதுண்ணா. ஒரு காரியம் பண்ணுவோம். இங்க பாரு, நீ அவளை கூட்டிட்டு கல்யாண வீட்டுக்கு போ. தேங்க்யூ அம்மா. நான் ஜார்ஜ் கூட நான் வரேன். போ. என்ன உமா, என்ன பேசியா நீ? அதுதானே, கொஞ்சம் கூட விவரமே இல்லாம எப்படி பேசியா? என் வீட்டுக்காரர் கூட நீ எப்படி வரலாம்? உங்களோடதெல்லாம் சொல்லி பார்த்தேன், புரியல. இனி செயல்ல தான் காட்டுவேன். ஜார்ஜ், ஏய் ஜார்ஜ். மா நெல்லு உமா. ஏய் உமா, நில்லுடி. ஜார்ஜ், கல்யாண வீட்டுக்கு போவோம், வாடியா. ஜார்ஜ், ஏய் ஜார்ஜ். போற போக்க பார்த்தா இவங்க கூட பைக்ல போயிருவா போல இருக்கு. ஏய் உமா, வாங்கப்பா, அம்மியவே கூட்டிட்டு வரலாம், வாங்க. வா வா போவோம். ஒரு நாள் லீவு விடண்டா. எல்லாரும் சுத்தி சுத்தி ஒரே போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் அதப்பா வைக்கலுவ. மோனிஷா, வாங்க தே, வாங்க உட்காருங்க. அம்மா எங்கம்மா? கல்யாணம் விட்டு போனோன்னு சொன்னாவ, ஆளை அணக்கமே இல்ல. உள்ள ரெடி ஆயிட்டு தான் இருந்தவ. உட்காருங்க தே. பரவாயில்லம்மா. அம்மா நீங்களும் வரலையா? இல்ல தே, எங்க அம்மா வர வேண்டாம்னு சொன்னாவ. சின்ன பொண்ணு, ரெடியாவே வந்துட்டியம்மா? ஆமா ராணி அக்கா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், யாரும் வர மாதிரி தெரியல. அதான் நானே தேடி வந்துட்டேன். என்னக்கா, பிள்ளைகளையும் கிளம்ப சொல்ல வேண்டியதுதானே? வேண்டாம் சின்ன பொண்ணு, சொந்த கரைகளா கூட்டிட்டு போலாம். இது ஊருக்குள்ள நடக்க கல்யாணம் தானே, வேண்டாம். ஐயே நீங்க வேறக்கா, இப்ப எல்லாரும் தான் கூட்டிட்டு வரவ, கூட்டிட்டு வாங்கக்கா. சின்ன பொண்ணு சும்மா இரு, இப்பதான் நானே பேசி எடுத்துக்கூட அமைதியா இருக்காளுவ. நீ வேற கிளப்பி விடாத, வா போலாம். சங்கீதா, மோனிஷா, 2 பேரும் இருந்துக்கிடுங்க. மிச்ச மீதி கிடந்துனா ஒரு 10 மணிக்கு மேல போய் வாரிட்டு வந்துடுறேன்னா? சரிங்க தே. எம்மா என்ன டீ? எம்மா வரும்போது புரோட்டா வாங்கிட்டு வந்துருங்க. சரி சரி, வாங்கிட்டு வரேன். லட்சுமி எல்லாம் கிளம்பிட்டாளா எப்படியோ? கேட்டியா? இல்லக்கா, நான் நேரா இங்கதான் வரேன். வர்க்கி சவியலா அம்மையும் பைக்ல போக சொல்லிட்டேன். நான் உங்க கூட வரலான்னு நான் வரேன்க்கா. அந்தால நீ உங்க வீட்டுக்காரர்கள் கூட போக வேண்டியதானே? எதுக்கு? அழிய கூட போனா அதை சொல்லாத இதை சொல்லாத, வாயை துறக்காத, கொட்டாவி விடாத, தும்மாத, இருமாத, எடுக்காதன்னு சொல்லிட்டு இருப்பாவ. அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாதுக்கா. அதனாலதான் நீங்க முன்னாடி போவாங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். இருந்தாலும் சின்ன பொண்ணு, நீ ஆளு கொள்ளலாம், வா போலாம். வா, அப்படியே லட்சுமியும் பார்த்துட்டு உமா வசந்தி ரெடி ஆயிட்டான்னு பார்த்துட்டு போமா? சரிக்கா வாங்க. ஏமா புரோட்டா மறந்துடாங்க, வாங்கிட்டு வரேன்டி. ஏ எப்பா, 1 கோடி அப்பா. இவ்வளோ பணத்தை இந்த செல்வாவும் இழுவையும் எங்க வச்சிட்டு இருந்தாவ? நம்ம வீட்டுக்கு 1 மாசம் மளிகை சாதனம் வாங்கி தந்தாலே இழுவ அப்படி நிப்பா.
இவ்வளோ பைசாயும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா இந்த நிலை நின்னா? ஐயோ கடவுளே, என்னால பொறுக்க முடியலையே. இத்தனையும் வச்சுக்கிட்டா டெய்லி ஒரே சுடிதார போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சா, ச்சே எம்மா, ஐயோ கடவுளை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. இவா என்ன இன்னும் கிளம்பாம இருக்கா? பிள்ளைய கூட்டிட்டு வாங்க கல்யாண வீட்டுக்கு போனேன்னு சொன்னா. ஏ வசந்தி, சொல்லுங்க. என்ன டீ கல்யாண வீட்டுக்கு போனா பிள்ளைய டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு வான்னு சொன்னா, பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டேன் பாரு, கிளம்பு. நான் எல்லாம் எங்கேயும் வரல, நீங்க வேணா போயிட்டு வாங்க. எது கல்யாண வீட்டுக்கு வரலையா? என்ன ஆச்சரியமா இருக்கு. கல்யாண வீட்டுக்கு வசந்தி, சாப்பிடக்கூடிய இடத்துக்கு வசந்தி வராம இருக்காளா? நம்ப முடியலையே. ஏன் உங்களுக்கு என்ன பார்த்தா நக்கலா இருக்கோ? நீங்க சும்மா இருங்க, நீங்க போயிட்டு வாங்க. கல்யாண வீட்டுக்கு வர மாட்டேங்கிற அளவுக்கு உனக்கு என்ன நடந்து போச்சு? ஏண்டி? எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு, பொறுக்க முடியல. தலைவலியா தானே இருக்கு, அப்ப ஏன் பொறுக்க போறா? சும்மா வீட்டுல இருக்க வேண்டியதானே. ஏன் உங்களுக்கு என்ன பார்த்தா நக்கலாவா இருக்கு? அதுக்கு எதுக்கு பெட்டுக்கு மேல யாருன்னு குதிச்சியா? கீழே உட்காரு. எப்படி கல்யாண வீட்டுக்கு இப்ப வர்றியா இல்ல நானும் பிள்ளைய கிளம்பி போட்டா எப்படி? அதான் நான் வரலன்னு சொல்லியாச்சு இல்லையா, நீங்க போயிட்டு வாங்க. சரி ஓகே. ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்கான பாரு. ஏங்க எடி ஏன் ஒன்ல சொல்லு, இல்லனா எங்களையாவது போக விடு. ஏங்க உங்க தம்பி செல்வாதான் எப்படிங்க, எப்படி இவ்வளவு ரூபாய் வச்சிருக்கான் பாத்தியலா? ஓஹோ, உன் தலைவலிக்கு காரணம் அப்ப இதுதானா? நானும் விஷயம் பெருசா இருக்குன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியாது டி. ஏங்க உங்களுக்கு ஒண்ணுமே புரியாதா? பாருங்க, உங்க தம்பி அவன் இடம் வாங்கியா, நம்ம எதுவும் வாங்கண்டாமா? செல்வா வாங்கினால அது நான் வாங்கின மாதிரி தான், புரியுதா? அவன் வாங்கியா இவன் வாங்கியான்னு பொறாமப்பட்டு இருக்காத. பொறாமைக்காக எல்லாம் சொல்லல, நம்மளும் ஏதாவது வச்சு வாங்குவோங்க. பொறுமையா சொல்லலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு வசந்தி, அடுத்த வீல மாதிரி தான் இருக்கணும், அடுத்த வீ வாழ்ற மாதிரி தான் வாழ்ந்துட்டு அடுத்த வீலுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காத, புரியுதா? கல்யாண வீட்டுக்கு வாரியானா வா, இல்லைன்னா வீட்லயே கடை. கிறுக்கு மனுஷன், இவங்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? எதுக்கு சொல்லின்னு கூட தெரியாம ஆடிக்கிட்டு போறான். ஒரு பேச்சுக்கு கல்யாணம் விட்டு வரலன்னு சொன்னேன், அவங்க பாட்டு கிளம்பி போறாவ. இந்த கோவத்தை பெதில் காட்டிட்டு இருந்து நைட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியது? சரி விடுவோம், சாப்பிட்டுட்டு வந்து பொறுமையா கோவப்படலாம். எங்க நில்லுங்க, நான் வாரேன். ஏங்க என்னங்க நில்லுங்க, வாரேன். நீ வரியனா வா, இல்லைன்னா அங்கேயே கடட்டி. விட்டுட்டு போனாலும் போயிடுவோம். கிளம்பும்ல, மணி 8 ஆக போகுது இல்ல, கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணு. சொல்லுவவ கண்டிப்பா மழையின் காரணமாக இன்று கன்னியாகுமரி மாவட்ட பள்ளிகளுக்கு விடுமுறைன்னு வரும். இல்லை யாழ்மண்ல இருந்தே இருக்கும்ல, இன்னும் சொல்லல, இனியா சொல்ல போறவ. கிளம்பும். நில்லு, நான் அஜய்ட்டோட தான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். சொல்லல மக்கா ஜுபி. லே அஜய், இன்னைக்கு ஸ்கூல் உண்டா? எப்படி மழையா இருக்குல? மழையோ வெயிலோ நானே வரமாட்டேன் மக்கா, என் பாட்டி செத்து போன பத்துக்க, நானே வரமாட்டேன். ஏம்ல எத்தனை பாட்டில உனக்கு? போன மாசத்துலயே 3-4 அடி சொன்னியா, இப்பம்மா பாட்டி வாழ? நான் வரல மக்கா, இன்னைக்கு மழை வேறையா இருக்கு. ஹோம்ஒர்க் ஒன்றும் முடிக்கல பட்டியா, வந்தா கண்டிப்பா மல்லிகை அடிச்சுட்டு அடிதான் வாங்கணும். நீ லீவு தான். எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா குதாம்ல. ஐடியாவா? நீ ஏதோ ஐடியா பண்ணிட்டா. சரி சரி மக்கா, சரி நான் வைக்கே. அப்போ நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன்ல, அப்படியே பார்த்துக்கிட்டே இரு 9:30 வரை, சரியா? வைக்கேம்ல. என்ன இவ வேற வரமாட்டேன்னு சொல்லியா? ஜெகம் மழை பெஞ்சாலே வழி வரமாட்டா, கண்டிப்பா 2:30 வரமாட்டாருவ. நம்மளும் எப்படியானே போவாம இருக்கணுமே, என்ன பண்ணலாம்? எப்பா என்ன மக்கா டைம் ஆகுதுன்னா ஸ்கூலுக்கு கிளம்பாம இருக்கிறீ 2 பேரும்? அதுலப்பா மழை பெஞ்சிட்டு இல்ல, லீவோ என்னன்னு தெரியலப்பா, அதான் பாத்துட்டு இருக்கோம். ஆனா நான் வரும்போது பசங்க எல்லாம் போயிட்டு தான் இருக்காவ. அப்படியாப்பா? சரிப்பா, நம்ம கிளம்பியோம். என்னல கிளம்பலையா? கிளம்பியோப்பா. அம்மா எங்க மக்களே? அடுப்பங்கள்லதாப்பா நிக்கவ. சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க. ஏமே இத பாத்துட்டு இருக்கிறது வேஸ்ட் தான்ல, கிளம்பிரோம்ல. கொஞ்ச நேரம் கூட பாப்போம். கொஞ்ச நேரம் மணி 9 ஆகிடும். கிளம்பு, நானே கிளம்பி வரேன்.
சரி போ. ஷோ கடவுளே, லீவு விடுவாவனே ஹோம்ஒர்க் வேற எழுதல. அஜய் வரமாட்டான், ஜெகன் வரமாட்டான். இன்னைக்கு நான் மட்டும்தான் மாட்டினேன். எப்படியாவது லீவு போடணுமே, என்ன பண்றது? இல்ல செல்வி, வேலை நடந்துகிட்டு இருக்கு. நீ வேலையை முடிச்சிட்டியா எப்படி? ஆமாக்கா, வேலையெல்லாம் முடிய போகுது. பிள்ளைங்க காலைல மழை பெய்யுது, நீ ஃபுல்லா டிவிக்கு முன்னாடி இருக்காளோமா. இன்னைக்கு லீவ் விடுவாங்களா எடுப்பாங்களா? நீ என்னத்த பிள்ளைகளோ இங்கேயும் அப்படிதான். காலையில எழும்புன நேரத்துல இருந்தே ரெண்டும் டிவிக்கு முன்னாடியே பெய்யிருக்கிட்டேக்கா. அதுவளாவது சின்ன பிள்ளைய. இங்க பாரு, இவ்வளவு வளர்ந்த பிறகு பள்ளிடத்துக்கு போக எவ்வளவு மடி. நீ எப்படியோ இன்னைக்கு ஸ்கூல் உண்டா? எப்படி இருக்குன்னு தான் நினைக்கேன். மணி 8 ஆகுதுலக்கா, இன்னுமா லீவு சொல்லாம இருக்கா? லீவுனா முதல்ல சொல்லியிருப்பாவ. ஐயோ, மணி 8 ஆயிட்டா. சரி, நானும் இங்க பாரு இட்லி மட்டும் தான் அவிச்சு வச்சிருக்கேன் பாத்துக்க. சோறு ஒண்ணும் வைக்கலட்டி. சரிக்கா, அப்ப வேலை இருக்கா போய் பாரு. வைக்கட்டா? சரி செல்வி, வை. அப்புறமா போன் பண்ணியேனா? சரி சரி. ஐயே, இவகிட்ட பேசிட்டு இருந்ததுல சோறு ஒண்ணும் வைக்கலையே. இட்லியே நிறைய தான் வச்சிருக்கோம். பிள்ளைகளும் மத்தியானம் இட்லியே கொடுத்து விட்டுறலாம். கேட்டு பாத்துக்கிட்டு. சங்கீதா, மோனிஷா, என்னத்த சொல்லதுக்கு? நேரத்துல இருந்து மனசே சரியில்லாம இருக்கு. என் கஷ்டத்தை யார்கிட்டையும் சொல்லவும் முடியல. சொன்னா பொறாமன்னு சொல்லியாவ. கடவுளே கடவுளே, இருந்தாலும் இழுவ. இவ்வளவுத்தையுமா வச்சுக்கிட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சாதிச்சா. ஐயோ ஆண்டவரே, நெஞ்சே வலிக்குது. எம்மா, சொல்லுமாக்கா. ஏமா? ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். சாப்பாடு கிளம்பிட்டியா? சரிம்மா, போயிட்டு வா. பாத்துக்குவானா? அது இல்லம்மா, சாப்பாடு ஒண்ணும் வைக்கலையம்மா. சியானா, அம்மைக்கு ஒரே படபடப்பா இருக்கு, அதனால ஒன்னும் சமைக்கல. நீ பள்ளிடத்துல பிள்ளைகிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கி சாப்பிடணும் மக்களே. நேத்தைக்கு தானம்மா பசங்க கிட்ட வாங்கி சாப்பிட்டேன். இன்னைக்குமா வாங்கி சாப்பிடுறது? என்ன டீ, என்கிட்டே மாறி பேசியா? அதான் சொல்லி இல்லையா, அம்மை ஒரே படபடப்பு பதட்டமா இருக்கு. நீ இன்னைக்கு ஒரு நாள் வாங்கி சாப்பிடு போ. சரிம்மா. மனுஷன் இங்க 1008 பிரச்சனையில இருக்கான். அவக்கு சாப்பாடு வந்து கேட்டுட்டு இருக்கா. கேட்க நேரம் என்னமாக்கா? இல்லப்பா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். அதான் அம்மா கிட்ட சாப்பாடு கேட்டேன். பசங்க கிட்ட வாங்கி சாப்பிடுன்னு சொல்லியாவ. எது பசங்க கிட்ட வாங்கி சாப்பிடணுமா? ஏன் மகாராணி வீட்டுல சமைக்க மாட்டாங்களோ? இல்லப்பா, அம்மைக்கு பதட்டமாவும் பராணமாவும் இருக்கா. அதான் இன்னைக்கு சமைக்க முடியலையாப்பா. ஷியானா, நீ யாருக்கிட்டே வாங்கி சாப்பிடுட்டான். காலையில அப்பா கடையில இருந்து வாங்கி தரேன். மதியானத்துக்கு அம்மா சோறு வைப்பா, எடுத்துட்டு வர சொல்லி. என்னமாக்கா? சரிப்பா. சரி வா, பிள்ளை ஸ்கூல்ல கொண்டு விடியே. செல்வா சித்தப்பா கொண்டுடியன்னு சொல்லிச்சுப்பா. நான் சித்தப்பா கூட போறேன். சரி மக்களே, கொடை எடுத்துக்கிட்டு போ, வெளியே மழை பெய்யுது. சரியா? சரிப்பா. அம்மா, போயிட்டு வரேம்மா. பாத்து போமா. எப்பா, போயிட்டு வரேன்ப்பா. சரி மக்களே, போயிட்டு வானா. இடி வசந்தி, தெரியாம தான் கேக்கேன். உன் மனசுல நீ அப்படி என்னத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? நீ அதாங்க எத்தனை வாட்டி சொல்றது, எனக்கு ஒரே பதட்டமாவும் பராணமாவும் இருக்குன்னு எத்தனை வாட்டி சொல்றது. அதனால தானே சமைக்கல. எது உனக்கு உனக்கு பராணமும் பதட்டமும் இருக்கா? இருக்கும். என்னட்டி, நேத்து கல்யாண வீட்டுல 300 புரோட்டாவையும் கேப் இல்லாம முழுங்கினியே, அப்ப எல்லாம் வராததா இப்ப வந்திருக்கு. ஏங்க, அதே இதே ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க பாத்துக்கிடுங்க. நானே இங்க வெறும் வேதனையில இருக்கேன், நீங்க வேற. அரவளுக்கு அரிசி போட்டு உன்னால சமைக்க முடியல. நீ எதுக்கட்டி வீட்டுல இருக்கா? எதுக்கு இருக்கா நீ? ஒவ்வொரு வீட்லயும் காலையில பிள்ளைகளை இப்படியாட்டி விடியாவ, சாப்பாடும் கொடுக்காம எடுக்காம கொள்ளாம. நீ ஏண்டி இப்படி இருக்கா? ஒவ்வொரு வீட்டை மாதிரி இருக்கன்னா ஒவ்வொரு வீட்டுல உள்ளவங்க எவ்வளவு சொத்து சுகஞ்சிட்டு கூட்டிட்டு இருக்காவ. நீங்க அப்படியா இருக்கிறீங்க? ஓஹோ, இப்ப இல்லையா புரியுது. உன் தலைவலிக்கு காரணமும் பதட்டமும் இதுதானா? இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்ணி பாரு வசந்தி. ஐயோ, அடிக்க வரானே. எங்கட்டி ஓடியா? மேல கை பட்டுச்சு, அதுக்கப்புறம் தான் இருக்கு பாத்துக்கிடுங்க. ஒழுங்கா வீட்டுல சமைக்கிறதுக்கு துப்பு இல்ல. விடுங்க. செல்வா, ஏ செல்வா. என் நாஜமுட்டி நில்லட்டி, எங்கட்டி ஓடியா? இன்னைக்கு விட்ட கொன்னே விடுவோம் போல இருக்கு. ஓடிடு வசந்தி, ஓடிடு. செல்வா, என்ன காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையா? செல்வா, வீட்டுல சமைக்க துப்பு இல்ல, ஓடியா? போட்டி இந்த வாரண்டி. எப்படி இந்த மலையில ஓடாத கையில மாட்டினானே தீந்தானே நினைச்சுக்க. அதான் அவ்வளவு மூச்சு வாங்குது இல்லையா? வீட்டுக்கே போங்க. எதுக்கு என்ன துரத்திக்கிட்டு வரைய? வாங்க. வசந்தி நில்லே, நீ எதுக்கிட்டு தெருவில் வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கா? வீட்டுக்கு மாட்டி. என்ன வீட்டுக்கு வந்தா என்ன வகுந்து எடுக்கவா? வரவே மாட்டேனே, கொஞ்ச நேரத்துக்கு வரவே மாட்டேன். ஐயோ,
இதுக்கு மேல நம்மளால ஓட முடியல. பேசாம நம்ம ஆயுதத்தை எடுத்துட வேண்டியதான். என்னடி பயம் போயிடுச்சா? எதுக்கு இப்ப இங்க பார்த்து ஓடி வர்றா? இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சியே வச்சா என்னடி பண்ணுவா? என்ன பண்ணுவா நீ? என்ன கொடுமைப்படுத்துறியன்னு வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு விட்டுரும் பாத்துடுங்க. புரியுதா? நீங்க வேற முகத்தை கோபத்துல தான் வச்சிட்டு இருக்கீங்க. பார்த்த உடனே நம்பிடுவ. எனக்கு நடக்கிற கொடுமை என்னது நீ பாத்துக்கலாம். அந்த பயம் இருக்கணும். சிரிச்சியா இல்ல? வசந்தி போனைக்குள்ள இறக்க வசந்தி. எதுக்கு இறக்கணும்னு நீங்க என்ன போட்டு நொத்தி எடுக்கவா? முடியவே முடியாது. நீங்க வீட்டுக்கு போங்க. இப்படி தெருவுல மழை எல்லாம் பெய்துட்டு இருக்கு. இடம் பார்க்க அசிங்கமா இருக்க. வீட்டுக்கு வா நீ. நான் கொஞ்ச நேரத்துக்கு எங்கேயும் வர மாட்டேன். நீங்களே போங்க. ஃபர்ஸ்ட் போங்க. இப்ப இதுதான் சோசியல் மீடியால ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. வீட்டுல என்ன நடக்குதோ அதை எடுத்து போட்டா போதும். புரியுதா? கிளம்புங்க கிளம்புங்க. நம்ம வேற இந்த ஊர்ல கல்யாணம் வந்து வாடியும். எதுக்கு இது வராம போவா பாத்துக்கலாம். சரி வசந்தி சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. போங்க போங்க. இல்ல நேரம் வாடும்போது போனை கையோட கொண்டு வந்தேன். அப்பா அதனால தப்பிச்சேன். என்ன இவா இந்த மழையில வீடியோ எடுத்துக்கிட்டு நிக்கிறா? வசந்தி அக்கா வா இழுவ வா. என்னக்கா மழையில நனைஞ்சுக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறிய? அதுவா சும்மா உங்க அத்தான பயங்காட்டதுக்கு போனை கையில எடுத்து வீடியோ எடுக்கிற மாதிரி பண்ணேன். சரி சரி பிள்ளைல கொண்டு விட செல்ல கிளம்பிட்டானே எப்படி? ஆமாக்கா அப்படியே கிளம்பி போயிட்டாவ. வாங்க நானே உன் வீட்டுக்கு வரணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தீங்களவ. வா ஆமா காலையில சமைச்சலாம் எப்படி? காலையில ஒண்ணும் வைக்கலன்னு இந்த வெரைட்டி உங்க அத்தா. ஏன்க்கா ஒண்ணும் வைக்கல? என்னத்த சொல்லுது பூமா? மனசே சரியில்லை அதான் ஒண்ணுமே வைக்கல. பத்துக்க மனசு சரியில்லையா? ஏன் என்னாச்சு? ஏன் மனசு சரியில்லைன்னு சொன்னிய? என்னாச்சு? எல்லாரும் சொத்து பத்தனி வாங்கி கூட்டியா போகுமா? நம்மளால வாங்க முடியுதா? அதை நினைச்சுதான் மனசுக்கே வருத்தமா இருந்து. ஆனா நீங்க எல்லாம் ஒரு மனுஷி தானா? எனக்கு அலறது இல்லாம என் வீட்டு உள்ள வந்திருந்தே எனக்கு அலறிய. அப்படி இல்ல உமா, ஒரு பதட்டம் தான். உமா வா சின்ன பொண்ணு. அப்படியே அந்த கால வைக்க தலைக்கு மேல வை. ஓகேவாக்கா? காலை எடு சின்ன பொண்ணு. நீங்க தானக்கா தலைக்கு மேல வைன்னு சொன்னிய. ஏன்க்கா கோவப்படுறிய? என்னாச்சு உமா ரெண்டரை உருன்னு இருக்கிறிய? கூட இருக்கிறோளே நம்ம களி அழுவ சின்ன பொண்ணு. ஆமா ஆமா நல்லா அழுதுட்டாவ. அதெல்லாம் விடு. எவன காலையில மாமியார நீங்க கடந்து சண்டை போட்டுட்டு வந்திய? எங்க வீட்டுல சண்டை வரலன்னா தான் நீங்க கேட்கணும். ஏன் காலைல உங்க வீடு அமைதியா இருந்து நீ சண்டை வந்தாலும் கேட்கலாமா எப்படி? ஏன் என்னாச்சு? ஏக்கா காலங்காத்தாலே அடிக்கிற மழைக்கு யாராவது எழும்பி வெளியே வருவாங்களா சொல்லுங்க? ஆமா யாராலுமே எழும்ப முடியாதப்பா. மழை வேற குளிர் வேற. அப்பா போத்திக்கிட்டு படுத்தா அப்படி வந்து உறங்கலான்னு இருக்கு. அதான்க்கா காலையில எழும்பதுக்கு லேட் ஆயிட்டுன்னா அந்த ஆட்டம் ஆடிட்டு கிடந்துச்சு கிளவி. ஏன் உன் மாமியார் எழும்பி சமைக்காதா எடுக்காதா எப்படி? இன்னைக்கு பின்ன காலையில எழும்பி எல்லா வேலையும் அவியதான் பண்ணாவ. ஒரு கிளாஸ் காப்பி போட்டு பிள்ளை கொடுக்கலன்னு திட்டிட்டு கிடந்துச்சு. அதை விடு. அதை தள்ளி கீழே அழக வீட்லயும் புஷ்பாவனை மோதிக்கிட்டாவ தெரியுமா? என்ன என்ன இழுவ சொல்லியா? கீதாவும் புஷ்பாவுமா ஒற்றுமையா தெரிஞ்சாலுவ. காலையில ரெண்டரை மாறி மாறி கொஞ்சம் பேசி கேட்டு மழை இறைச்சல்ல ஒன்னும் கேட்கல. ஐயே அப்படியா? இழுவ செல்வாய்க்கு ஃபோன் பண்ணி என்ன நீ கீதா கிட்ட கேட்க சொல்லலாம். இங்க பாருங்க என்ன கடுப்பு ஏத்த கூடாது பாத்துக்கிடுங்க. நேத்து கல்யாண வீட்டுக்கு போகும்போது அவன் வந்து கேக்கியா என்ன இடம் இருக்கா நானும் கூட வரட்டா நீ? அதுல இருந்தே கீதாவுக்கு எனக்கு இன்னொரு சண்டை விழுந்தாச்சு. நான் உடனே கோவத்துல நீ அவன் கூட போ நான் ஜார்ஜி வண்டியில வரைஞ்சிட்டாங்க போனேன். அப்படியா? அப்புறம் என்னாச்சு? அவளுக்குதான் அறிவு இல்ல விவரம் இல்ல. நீ இவைய வண்டியில வரேன்னு சொன்னா நம்ம போயிட முடியுமா? அந்தால அப்படி நான் நடந்தே போனேன். அப்புறம் செல்வம் கீதாவும் ஜோடி வந்தாவளா? அந்த கட்டை எடுச்சின பொண்ணு இவள இன்னைக்கு ஒரே போனா போட்டு தள்ளிடுறேன். இல்லைன்னா இல்லவ நீ நடந்து வந்தியனா இடையில சீட்டு ஃப்ரீயா தானே கிடந்திருக்க. ஒரு இடம் அவன் அவளை கூட்டிட்டு வந்தானு கேட்டேன். சே நீங்க எல்லாம் ஒரு மைனியாரு ஒரு குழந்தைனாரு எப்படி பேசுறிய பாருங்க. ஏதாவது நம்ம வாயை திறந்தாலே வர வர பிடிக்கல சின்ன பொண்ணு. என்னத்த சொல்லதுக்கு? நீங்க எதுவும் சொல்லாம வாயை மூடிட்டு அமைதியா இருந்தாலே பல பிரச்சனைகள் வராம இருக்குங்கக்கா. உடனே எல்லாரும் என்கிட்ட வாங்க போங்க. அப்புறம் சரி சரி விடுங்க. அட மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு. சூடா காஃபி குடிச்சா நல்லா இருக்கும். எப்படி குடிப்போமா? வா சின்ன பொண்ணு வசந்தி அக்கா வீட்டுல போய் குடிச்சுக்கிட்டு வந்துருவோம். நான் என்ன அடுப்பே பத்த வைக்கல. பத்த வைக்கலன்னா பத்த வச்சுக்கிட்டா போச்சு. போற வழியில பாலை வாங்கிக்கிட்டு போவோம். சீனி இல்லனே. பரவாயில்ல உப்பு போட்டு நல்லா நாங்க குடிப்போம். என்ன உமா? ஆமா ஆமா கண்டிப்பா குடிப்போம். வாங்க. இந்த மழையில எங்க சின்ன பொண்ணு வெளியே போறது? நடிக்காதுங்க. மழை ஒண்ணு உங்களை தூக்கிட்டு போகாது. வாங்க முதல்ல. சரி வா சின்ன பொண்ணு. யோசிச்சா யோசிச்சுட்டே இருக்கலாம் போவோம்.
2 நாள் பெஞ்ச மழைக்கு வெளியே வர முடியாம இருந்துச்சு பாத்தியா கீதா. இன்னைக்குதான் கொஞ்சம் வெயில் அடிக்குது. துணியெல்லாம் காய போட்டுட்டியோ? 2 நாளாக்கா, 2 வாரம் மேலே மழை பெஞ்சிருக்கு நிக்காம. அதான் இன்னைக்குதான் எல்லா இடத்த நீட்டா பெருக்கி எடுத்துக்கிட்டு போட்டிருக்கேன்க்கா. மதியானத்துக்கு மீனா என்னது கடைக்கெல்லாம் வரியா? ஆமாக்கா, இன்னைக்கு கடைக்கு வரணும் பார்த்துடுங்க. 2 வாரமா வீட்டுல மீனே வாங்கல. நான் இப்பதானே வெயில் அடிக்குது, ஒரு 10 மணி ஆக்கல கடைக்கு போமா? சரி கீதா, இன்னைக்கு போய் மீன் எல்லாம் வாங்கி குழம்பு வைக்கணும். ஷெப்பா, மீன் சாப்பிடாம நாக்கே செத்து போய் கிடக்கு. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். காலையில என்ன உனக்கு புஷ்பாவுக்கும் ஏதோ சண்டையாமா? அப்படியா? ஐயே, சண்டை எல்லாம் இல்லக்கா. யாரு சொன்ன உங்ககிட்ட அதுக்குள்ளால? அது அப்படி பேசிட்டு போனாலோ பார்த்துக்க. செல்லம்மாள் கலவையெல்லாம் பேசிச்சு, அதான் கேட்கேன். எதுவும் சண்டையா என்னையாது? நீ சண்டை எல்லாம் இல்லக்கா, சும்மாதான். அவிய வீட்டுல இருந்து அது மழை பெஞ்ச தண்ணி அம்பளை இங்க வந்துச்சா, அதை ஒரு வரப்பு ஏதாவது வெட்டி வைங்க, அவ்வளோ இங்க வருதுன்னு சொன்னேன். அது ஊர் ஃபுல்லா சண்டை சண்டைன்னு பரவிட்டு நானும் பயந்தே போயிட்டேன். இந்தா உனக்கும் புஷ்பகம் சண்டனமும் வந்துட்டோ என்னதோனி. சண்டைலாம் இல்லை இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ஒரு உலகத்துல எவ எல்லாருக்குமே சண்டை வருது. இவளுக்கு அவளுக்கு ஒரு சண்டை வர மாட்டேங்குது பாரு. என்னக்கா யோசிக்கிறீங்க? ஐயே இல்ல கீதா, இத மாதிரியே ஒற்றுமையா இருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கேன். ஆமாக்கா, ஆமாதான். வாங்குங்க, வேலைக்கு நீதான் கிளம்பணுமா சார்ஜ்? ஆமாக்கா. சரி கீதா, அப்ப நீ அவனை வேலைக்கு அனுப்பி வை, நான் அப்புறமா வரேனா? சரிக்கா. ஆமா, உமா கிட்ட ஏதாவது சண்டை கிட்ட ஏதாவது போட்டியா? எப்படி? என்ன புரியல? என்னது? உமா கிட்ட சண்டை ஏதாவது போட்டியா என்ன? நீ காது கேட்கல? ஆமா, இப்ப கடைக்கு தானே போயிட்டு வரேன்னு சொன்னிய, அந்த கேப்ல உங்கள்கிட்ட யார் சொன்னது? கடுப்பு ஏத்திட்டு இருக்காத கீதா, கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உமா கிட்ட சண்டை போட்டியா எப்படி? இவ்வளவு நாள்ல நீங்க ஒரு நாளாவது என்கிட்ட இப்படி கோவப்பட்டிருப்பீங்களா? அவ பேச்ச கேட்டு என்கிட்ட வந்து கோவப்படுறீங்களா? பாத்துக்கிறேன். என்ன அப்படி என்னத்த சொல்லி தந்துட்டாவா? ஏய், தமிழ்ல தானே கேக்கேன். உமா கிட்ட சண்டை போட்டியா? நீ கேட்டதுக்கு பதில் சொல்லு ஃபர்ஸ்ட். நான் எல்லாம் ஒருத்திக்கிட்டே சண்டை போடல, கண்டவாதான் என்கிட்ட சண்டை வாரா. இதை கேட்கறதுக்கு ஒரு துப்பு இல்ல. உமா கிட்ட சண்டை போட்டியான்னு வந்து கேட்காவ. என்ன நினைச்சிட்டு இருக்கா நீ? தேவையில்லாம அவ விஷயத்துல இருக்கு தலையிட்டு இருக்கா நீ? ஐயா கடவுளே, கதை இது நல்லா இருக்கு. என்ன உமாளுக்காக வரைஞ்சு கட்டிட்டு வரீங்களா? என்ன விட்டு கொடுக்குறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஏய், முதல்ல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்கா? அதை சொல்லு, நீ வாயை திறந்து. பக்கத்து வீட்டுக்காரிக்கு பேச்செல்லாம் கேட்டு என்கிட்ட இந்த நல்லா நிக்கவ. இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. கீதா, நாங்க 2 பேருக்கு சண்டை இவ ஒருத்திக்கு தெரிஞ்சா போதும், ஊருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரிதான். கட்டிக்க கூடாது கீதா, கட்டிக்க கூடாது. ஆபீஸுக்கு டைம் ஆயிட்டுனா என்னங்க, நீங்க ரெடி ஆரம்பிச்சு சாப்பாடு வச்சிருவேன். அதுக்கு கோவப்படலாமா? போங்க போங்க. பாருங்களா, கோவப்பட்டோன்னு எப்படி முகையெல்லாம் செவஞ்சு போச்சு. நீ போங்க, நான் ரெடி பண்ணி தரேன். என்னத்தையோ பண்ணி தொலை. ஓ வசந்திக்கா, நீங்களா? வாங்கக்கா. என்ன கீதா, சார்ஜுக்கு உனக்கு சண்டையா? கோவத்துல போறோம். அதெல்லாம் சண்டைன்னு சொல்ல முடியாதுக்கா, சும்மா அது ஒரு செல்ல சண்டை. சொல்லுங்கக்கா. இல்ல, சும்மா இதோட போனேன். நீ என்ன இல்லையா, அதோட பேசிட்டு போலான்னு போனேன். சரி, அப்ப போ, அவன் சாப்பாடு வச்சு கொடு. சரி வசந்தி அக்கா. கள்ளி ஏதோ சண்டை போட்டு நின்னா, நம்மள கண்ட உடனே அப்படியே பிளேட்டை மாத்திட்டாளே. இவ ஒருத்திக்கு தெரிஞ்சா போதும், மேல தாளத்தோட ஊர் முழுக்க கொட்டை அடிச்சிருவா. என்னமோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. கத்திரிக்காய் முத்துனா தெருவுக்கு வந்துதானே ஆகணும், பாத்துக்கலாம். கேட்டிருப்பாளோ என்னமோ. ஏதோ யோசனையிலே போறாளே, கேட்டிருப்பாளோ? ஒருவேளை இருக்குமோ? பாத்துக்கலாம். இவன் எதுக்கு என்கிட்ட இந்த நிலை நின்னுகிட்டு போறான்? வீட்டுக்கு வெளியே நிக்கமேன்னு கூட ஒரு மேனர்ஸ் இல்ல, இப்படி திட்டிட்டு போறான். என்ன யாதனை கேட்டுக்கிட்டு. உமா, உமா, என்னங்க சொல்லுங்க, அவசரமா கிளம்பணுன்னு சொல்லிட்டு இருக்கிறிய. உமா உமான்னு ஒரு 100 வாட்டி கூப்பிடுறீங்க. இப்ப என்னதான் பிரச்சனை? அது இல்ல உமா, நேரம் ஆவிட்டு இருக்கு. நான் காலையிலேயே உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, சீக்கிரமா வேலையை முடியணி. இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு உமா, சீக்கிரம் உமா. இட்லி மாவு தான் இருக்கு, 2 கிளாஸ் ஊத்தி தரேன், குடிச்சுக்கிட்டு போறீங்களா? இல்ல இல்ல, நீ அவுச்சே கொண்டு வா. இருக்கிற கோவத்துல ஊத்தி கொண்டு தந்தாலும் தந்துருவா. ஷோ கடவுளே, சாப்பாடு வேண்டான்னு சொன்னாலும் இங்க சாப்பிடாம வேற எங்க போய் சாப்பிடறதுக்கு பிளான் போடியான்னு கேப்பா. என்னத்த பண்ணதுக்கு? ஷோ கடவுளே கடவுளே.
கொஞ்சம் பொறுமையா இருங்க. இட்லி வான்னு சொன்னா அது வந்துருமா? என்ன இட்லி உங்க பொண்டாட்டியா கூப்பிட்டு வர்றதுக்கு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது இல்லை உமா, முக்கியமான மீட்டிங், அதான் எனக்கு டைம் ஆகுதுன்னு சொன்னேன். லேட்டாக சொல்லு, நீ மெதுவாகவே அவிச்சிக்க, நான் வெளியே ஏதாவது வாங்கி சாப்பிடினே. அப்ப என்ன, என் சமையல் நல்லா இல்ல என்ன? வெளியே வாங்கி சாப்பிடுன்னு ஈஸியா சொல்றிய? ஏ அம்மா, ஒன்னும் இல்லம்மா, நீ ஏன் அவிச்சிதா? என்ன ஒரே சத்தமா கேக்குது? வாங்க மைனியோ, இன்னும் சமையல் ஆகல, அதான் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பாடா, இரவு சமைக்கியா? காலையில எங்கேயும் பாக்கண்டா. என்ன சமையலுமா? இட்லிக்கா? அடுப்புல ஊத்தி வைக்க முன்னாடியே நேராவுன்னு சொல்லிட்டு இருக்காவ. அதான் 2 கிளாஸ் ஊத்தி தான் குடிச்சிட்டு போறீங்களான்னு கேட்டேன். அதுக்கும் பதில் சொல்லாம இருக்காவ. இந்த நேரம் இழுவைக்கு சப்போட்டா பேசினாதான் 2 இட்லி தருவா. பின்ன என்ன, இழுவா அவிக்க இட்லியும் ரொம்ப சாஃப்டா இருக்கான். 2 சாப்பிட்டுட்டே போயிருவோம். என்ன மைனியோ யோசிக்கிறிய? நீங்களாவது இவகிட்ட சொல்ல வேண்டியதானே, காலங்காத்தால எழும்பி சீக்கிரமா வேலையை முடியுனி. ஏன்னா அவ காலங்காத்தால எல்லா வேலையும் முடிச்சிருவா. ஞானிகிட்ட எனக்கு அட்வைஸ் பண்ண சொல்லியாவ இந்த ஞானி. எங்க போய் சொல்லதுக்கு? என்ன உமா, காலையில வேலையை போறவனுக்கு கொஞ்சம் சீக்கிரமா தான் சமைச்சு கொடுத்தா என்ன? அவ்வளவு நேரமா கிடந்து உறங்கிட்டு இருந்தா? கேளு, நல்ல கேளு. நீ இந்த வீட்டுக்கு வர முன்னாடி எங்க மைனி எனக்கு ஆபீஸ் 8 மணிக்கு போனா 6:30 சாப்பாடுலாம் ரெடியா இருக்குன்னு தெரியுமா? அப்போ அவ்வளவு சீக்கிரமாவே எழும்பி போய் ஒவ்வொரு வீடா வாங்கிடுவாங்களா இருக்கும். நல்ல சாமர்த்தியம் தான். அதுவும் இல்லாம என் மைனி தக்காளி சட்னி வச்சாலே உங்க ஊருக்கே மணக்கம் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரையெல்லாம் கேட்பாவ, என்ன உங்க வீட்டுல இன்னைக்கு தக்காளி சட்னியா வச்சா அவ்வளவு வாசனையா இருக்கு, நீ அந்த மாதிரி வைப்பாவ. ஐயா செல்வா, அதெல்லாம் எதுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்க? ஏதோ பெருமைக்காக சொன்ன மாதிரி இல்ல உமாளுக்கு இருக்க? நான் உண்மையை தானே மைனியே சொல்லியேன், என்ன பொய்யா சொல்லியேன் சொல்லுங்களா? இப்ப கூட நீ தான் உமா சமைக்கிறதுக்கு லேட் ஆக்கியா? மைனி நைட்டு வரை உள்ள சமையல இப்ப முடிச்சிருப்பாவ தெரியுமா? ஆமா, இவன் பார்த்தான். அவனுக்கு வாயில வரதெல்லாம் அவன் அடிச்சு விட்டுட்டு இருக்கான். அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? 2 இட்லிக்கும் ஆப்பு வச்சிடும் போல இருக்கு. ஓ அப்படியா, சரி சரிங்க. ஒழுங்கா என் மைனிட்ட இருந்து இப்படி நான் எப்படி சீக்கிரமா கத்துக்கணும்னு பழவி வைவுமா, உனக்கு எப்பனாலும் யூஸ் ஆகும் பாத்துக்க. எப்படி காலையில சீக்கிரமா எழும்பி எந்த வீட்டுக்கு போலானியா? இழுவ எது? இல்ல, காலையில சீக்கிரமா எழும்பி என்ன டிஃபன் போடலானியா நீ? பாத்தியல மைனியா, ஆவா என்ன திருந்தல. வீடு செல்வா, சும்மா சும்மா திட்டுனா வட்டையினா மாறிடவா போறா? பேரவ பார்த்து போயிடலாம். விடு விடு. பாருங்க மைனியோ, இப்படி லேட்டாவன்னு தெரிஞ்சுன்னா முதல்ல அங்க வந்து சாப்பிட்டு இருப்பேன். ஆமா, காலையில என்ன மைனியா வச்சிய? உங்க அண்ணே தோசை போதுன்னு சொன்னவ, அவையில 2 தோசை சுட்டு கொடுத்தேன். அப்புறம் ஷியானா வந்து எனக்கு பூரி தான் வேணும்னு கேட்டா, ஷியானாவுக்கு பூரி போட்டு சுட்டு கொடுத்துட்டேன். எனக்கு எதுனால ஓகே, எனக்கு ஒரு தோசையும் ஒரு பூரியும் சுட்டுட்டேன். உனக்கு ஏதாவது வேணுமா? இல்ல மைனியோ, வேண்டாம். தோசையும் பூரியனா கண்டிப்பா லட்சுமியை கலையட்டுக்கு ராணியை கலையட்டுக்கும் போயிருப்பா, கன்ஃபார்ம் தான். பாரு உமா, அண்ணி விதவிதமா செய்திருக்காவ, நீ ஒரு இட்லி கூட உன்னால அவிக்க முடியல. வாங்க, எல்லாம் இங்க இருந்துகிட்டு வாப்படம் காட்டணும்னா ஈஸியா காட்டலாம். அடுப்பங்கரைக்கு வந்து இட்லி பாத்திரத்துல இட்லியை ஊத்தி அதை வேக வச்சு அதுல இருந்து இதை வெளியே எடுத்து எவ்வளவு ரிஸ்க்னு வந்து பாருங்க. சரி போட்டு செல்வா, விடு. அவன் மாறிப்பா, விடு விடு. சரி, நான் இட்லி எடுத்துட்டு வரேன். ஒரு வார்த்தை உட்காருங்க, 2 இட்லி சாப்பிடுங்க. யாருக்கு வாயிலையாவது வருதா? மைனியோ, பூரியும் தோசையும் சாப்பிட்டு வந்தீங்களா இப்படி? ஆமா செல்வா, சாப்பிட்டுட்டேன். சரி மைனியோ. உமா, அப்ப எனக்கு மட்டும் இட்லி எடுத்துட்டு வா, மைனி சாப்பிட்டுட்டாவலாம். சரிங்க. இவன் எல்லாம் ஒரு குழந்தைனாரு, வாய திறந்து சொல்லியானா? A few minutes later. காலங்காத்தாலே நான் காணற காட்சி உண்மைதானா இல்ல பிரம்மையான்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஏம்மா, எதை சொல்றியம்மா? இல்ல, உன் பொண்டாட்டி இன்னைக்கு 5 மணிக்கே எழும்பி காலையில உள்ள டிஃபன் ஃபுல்லா முடிச்சிட்டா, வீட சுத்தி பெருக்கிட்டா, துவைச்ச துணி எல்லாம் காய போட்டுட்டா, துவைச்சு வச்ச துணி எல்லாம் மடிச்சு வச்சுட்டா. பிள்ளைய வேற இன்னைக்கு ஸ்கூல் வேன்ல ஏத்தி விட்டுருக்கா. என்ன விஷயமா? டெய்லி பாக்குற மாதிரி பாத்துருப்பாமா, இன்னைக்கு என்ன புதுசா கேக்குறிய? டெய்லி இந்த வேலையெல்லாம் உன் பொண்டாட்டி தான் செய்ய, நீ சர்டிபிகேட் வேற குடிக்கல.
ஏங்க என்னங்க? ஆ என்ன சின்ன பொண்ணு? மட்டனும் சிக்கனும் எடுத்துட்டு வந்துருங்க, மறந்துடாதீங்க. ஆ ஆ சரி மறந்துட்டேன், என்ன எடுத்துட்டு வரேன். எது மட்டனும் சிக்கனுமா? அப்ப என்ன ஸ்பெஷலோ? அதுவாமா, இன்னைக்கு சின்ன பொண்ணுங்க வீட்ல இருந்து அவங்க அப்பா பார்க்க வர்றவமா. ஓஹோ, இதுதான் கதையா? அதுலதான் காலையில இருந்தே மேடம் ஃபுல் வேலையும் செய்யாவளாக்கா. என்னங்க? சொல்லு சின்ன பொண்ணு. அப்புறம் வாங்கிட்டு வரும்போது கடையில இருந்து கொஞ்சம் வாழைப்பழமும் வாங்கிட்டு வாங்கன்னா கொஞ்சம் பாயாசமும் வைக்கலான்னு இருக்கேன். ஆ ஆ சரி சின்ன பொண்ணு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ சரிம்மா. என்ன கிளவி வேற வாங்கிட்டு வான்னு சொல்லுது, காரியம் எல்லாம் மூக்க நுழைக்காதே, என்னவோ இருக்கு. அதானே பார்த்தேன், அவிய கிளம்பணும்னு தொடங்கிட்டா இல்லையா? என்ன சொல்லு, சொல்லுங்க. ஏன் இப்ப கேக்குறிய? உங்க மோவன் பக்கத்துல இருக்கும்போது கேட்டுக்க வேண்டியதானே? அவியல கடைக்கு அனுப்புற பிறகு கேக்குறிய கொட்டுனாவளா கொட்டலையானி? ஏன் என் வீட்டுல இருந்து வந்து கொட்டுனா தான் தின்னு ஏதாவது இருக்கா எப்படி? பாருங்க, இந்த ஒரு மாதிரிப்பட்ட நக்கல் பேச்சல எனக்கு வேண்டாம்னா எனக்கு என்ன தரணும் எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட என்னது கேட்கணும்னு எனக்கு தெரியும். இடையில நீங்க ஒண்ணும் வராதிங்க. அத யாரு சொல்லியானி முதல்ல பாருங்க, அப்புறம் வாங்க. ஷொப்பா, என் வீட்டுக்காரைய நிக்கும் போது பூனை மாதிரி நின்னுகிட்டு அவிய போன புறவா பாயிறிய. இதே இது அவிய நிக்கும் போது கேட்டுக்க வேண்டியதானே என்னத்த கொட்டுனாவனி? இப்ப எனக்கு வரைய மாமியாரா செஞ்சுட்டு மரியாதையா பேசிட்டு இருக்கேன். அந்த மரியாதையை கெடுத்துக்கிறது தானமா நீங்க பண்ணிட்டு இருக்காதீங்க, புரியுதா? புரியுதா? பூரி சுடுதானே போறப்பறம் உன்னால பார்த்தாலே எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது. ஆஹா, எனக்கு மட்டும் என்ன இவியல பார்த்தா அப்படியே குளு குளுன்னு குழு குழுப்பா இருக்கு. போவியல வாயை மூடிக்கிட்டு. மொவன் இருக்கும்போது வாயை மூடி வச்சுக்கிட்டு இருக்கணும். மொவன் போன பிறகு தானே தொடங்கணும். ஏன்னா இங்க கேட்கறது யாரும் இல்லைன்னு நினைப்பு. பொறுமையா போனன்னு நினைக்கேன். காலங்காத்தாலே வாயை கிளறி கட்டி ஏதாவது வாங்கி கட்டிட்டு இருந்துடாதுங்க, பாத்துடுங்க. என்ன ஆட்டம் ஆடிட்டு போறாமா? இவெல்லாம் ஒரு குடும்பத்துல எப்படிதான் வந்து வாழ போகுதோ? நம்ம பெத்தவகிட்ட சொன்னா அதுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நான் ஒரு வார்த்தை சொன்னா அவ 9 வார்த்தை மாறி சொல்லாம அவ போவே மாட்டா. வீட்டுல அழகையில வராவளோ பாத்துக்கிடி. The next day, a few minutes later. 2 வாரமா நிக்காம பெஞ்ச மழையில துணியெல்லாம் துவைச்சு போட்டது அப்படியே கடந்த லட்சுமி. நேத்து லைட்டா வெயில் அடிச்சு இல்ல, அப்படியே காய போட்டு எடுத்திருக்கேன் பத்துக்க. எனக்கு அப்படிதான்க்கா, நேத்தையும் மழை வந்துருமோன்னு பயந்து தான் கொண்டு காய போட்டேன். நல்ல நேரம், மழை வரல. அவ்வளவு துணியா நேத்தை நானும் தான் காய போட்டு துவைச்சதெல்லாம் மடிச்சு வச்சிருக்கேன்க்கா. எனக்கு பின்ன இந்த மழை வந்தா மாட்டு தொழுவம் வந்து சளுக்கு புழுக்குன்னு 1000 பார்த்துடுங்க. உள்ள போறதுக்கே அருவருப்பா இருக்குக்கா. இந்த மனுஷன் வேற காலையிலேயே மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் சரி மாடை குளிப்பாட்டினால்தான் அவருக்கு ஒரு நிம்மதி. எனக்கு வீட்டுல உள்ள வேலையில கூட பிரச்சனை இல்லக்கா. சரி மழை வந்துட்டு மாட்டு தொழுவ நினைஞ்சிட்டு அதை எப்படியா பாத்திரலாம் எடுத்துடலாம் வச்சிடலாம். ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரளோ வராளோ பத்தில வம்புக்கு அதுதான் ஒரு நாளை சகிக்க முடியாது பார்த்துடுங்க. ஏன் இந்த மலைக்கு சண்டைக்கா வந்தா? இந்த மலைக்கு என்கிட்ட சண்டைக்கு வரல, கீதாளுக்கும் புஷ்பாவுக்கும் இடையில லைட்டா முட்டிக்குச்சு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியலக்கா. ஓ அப்படியா? ஆனா எனக்கு இது என்னன்னே புரியல லட்சுமி. மழை பெய்யது இயற்கையாட்டு இருக்குது, அந்த தண்ணி அவங்க வீட்டுக்குள்ள போக கூடாதுன்னு 1008 பிரச்சனை. இதுல நம்ம என்னத்த சொல்லதுக்கு சொல்ல? புத்தி இல்லாத மாதிரியே பேசியவ. ஆமாக்கா, சொல்லி பார்த்தாச்சு, விலைக்கு பார்த்தாச்சு. இப்ப அவ என்னத்த கடந்து ஆடினாலும் நான் என் பாட்டு காவி ஏற்ற மாதிரி இருந்துக்கிடுவேன் பாத்துருங்க. அந்த புத்தி இல்லாததுல இதுவும் ஒண்ணுதான். என்ன காலையில இழிஞ்சுக்கிட்டு வந்து நிக்கியா? ராணியக்கா, கரிச்சின பொண்ணு, ஏன் என்னாச்சு? அழுதுகிட்டே வரையா? காலங்காத்தாலே என் மாமியார் கடந்து திட்டிட்டு கிடக்குக்கா. மாமியார் திட்டுதுன்னு மட்டும் சொல்லு. நீ என்ன பண்ணாலும் வெளியே சொல்லிடாத. நீ ஒண்ணு பண்ணாமல உன் மாமியார் ஒண்ணு திட்டுச்சு. சும்மா இரு லட்சுமி. ஏன் சின்ன பொண்ணு, என்னாச்சு? எங்க அப்பா வரேன்னு சொன்னாவக்கா. உடனே
தீபாவளிக்கு அப்படி என்ன தந்து கிழிச்சிட்டாவ நீங்க வராவன்னு சொல்லிட்டு ஒரே திட்டுக்கா. ஐயே அப்படியா? ஏன் உன் மாமியார் இப்படி இருக்கு? ஏன் தானே மாறி கேட்க வேண்டியதானே, தீபாவளிக்கு சீரு தந்தாதான் என் வீட்டுல வரணுமா என்னன்னு? கேட்டேக்கா, நல்லா கேட்டேன். யாருக்கு சவிய சிக்கன் எடுக்க போன கேப்ல என்கிட்ட ஒரே சண்டைக்கா. அதனால நான் எங்க அப்பாவை ஃபோன் பண்ணி நீங்க என்னை வராதீங்கப்பான்னு சொல்லிட்டேன். உன் மாமியார் தான் அது இது ஏதாவது சொல்லுதுன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு நான் உங்க அப்பா உடனே ஃபோன் பண்ணி வராதீங்கன்னு சொன்னா? அப்ப அது என்ன நினைச்சிருப்பாவ? நினைச்சிட்டு பொண்ணு போன இடத்துல எவ்வளவு கஷ்டப்படியான்னு நினைச்சிட்டு. அது என்னமோ கரெக்ட் தான். பொண்ணு போன இடத்துல கஷ்டப்படுதான்னு நினைக்கட்டு. சும்மா இரு லட்சுமி. சின்ன பொண்ணு, நீ எதுக்கு உடனே உங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னா? நீ வர சொல்லிருக்கலாம் இல்ல? உங்க அப்பா வந்தவன உங்க மாமியார் ஒன்னும் சொல்லிருக்காது. இருக்கட்டுக்கா, எங்க அப்பா வரக்கூடாதுன்னு சொன்னதானே இனி நான் அந்த வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டேன், பாத்துக்கிடுங்க. அப்ப உனவா அப்பா வராதது பெரிய கவலை இல்ல. இனி வேலை ஒண்ணும் செய்யண்டான்னு சந்தோஷத்துலதான் இருக்கு, அப்படிதானே? அட லட்சுமி, நீ வேற சும்மா இரா. ஏக்கா வா வசந்தி. என்ன சின்ன பொண்ணு தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டு இருக்கா? சின்ன பொண்ணு என்ன பொண்ணா பார்க்க வராத? வெக்கப்பட்டு இருக்கா? வாங்கி கட்டிடாதுங்க பாத்துடுங்க. நானே அழுதுகிட்டு இருக்கேன், வெக்கப்பட்டு இருக்கேன். நான் பொண்ணு பார்க்க வரவளும் கேள்விய பாருங்களா. சும்மா இரு வசந்தி, அவளே கோவத்துல இருக்கா. அவளை வேற நீ ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. சரி, அவ இருந்துட்டு போட்டு. ஏக்கா உமால பாத்தீங்களாக்கா? நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உமால வீட்டுல போய் இருந்து தோசை தின்னுகிட்டு இருந்தா. இப்ப எங்க கிட்ட வந்து கேக்கியா? அந்த நேரம் அங்கதான் இருந்தேன், அதுக்கப்புறம் காணலக்கா, பாத்தீங்களான்னு கேக்கேன். இல்ல வசந்தி, ஏன் இல்ல கீராக வீட்டுக்கார உமாவை பார்த்தா வர சொல்ல சொன்னான், அதுக்குதான் இது கிளம்பி கேட்கலனுக்கா வந்தேக்கா. அட கடவுளே, இனி இது கீதாவுக்கு தெரிஞ்சு சண்டாவதுக்கா. நீ சும்மா இருந்துகிட்டு போ. என்ன சின்ன பொண்ணு முஞ்சையம்மா உருன்னு வச்சிருக்கா? மாமியார் அடிச்சா என்ன? நாலு முடி, ஏற்கனவே நான் கடும் கோவத்துல இருக்கேன். வாங்கி கட்டிடாதுங்க பாத்துக்கிடுங்க. மாமியார அடிச்சா நீ? சாரி சாரி, அப்படினாலும் நீ தானே மாமியார் அடிப்பா. அடிச்ச விடுவியா எப்படி? சும்மா இரு வசந்தி, அதை இதே சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதுங்க. ராணிக்கா என்ன லட்சுமி, வேலையெல்லாம் முடிஞ்சில்லக்கா? கொஞ்சம் என் கூட வயல் வரைக்கும் வருவீங்களாக்கா? சரி லட்சுமி, ஏதாவது காய் ஏதாவது பறிக்கவா எப்படி? இல்லக்கா, மழை பெஞ்சில்ல, கிளை நிறைய முளைச்சிருக்க பாத்துருங்க. அந்த கிளைய லைட்டா புடிங்கி போட்டுட்டு வந்துருவோமாக்கா, போமா? சரி லட்சுமி. சின்ன பொண்ணு வயலுக்குன்னா நம்மளும் போமா? சரி நாலு முடி, அப்ப வாங்க நம்மளும் போவோம். நீங்க எல்லாம் யாரும் வர தேவையில்லை, நானும் ராணியக்கால மட்டுமே போயிட்டு வந்துருவோம். நீங்க வந்தா எனக்கு ஒரு வேலை இரு வேலை வைப்பிய. என் வேலையை நீங்க கெடுக்கிறதுக்கு தாமா வருவிய. தயவு செய்து கையை எடுத்து கும்பிடியே வரண்டாம். எக்கா நாங்க ஒன்னும் செய்ய மாட்டோம், நாங்க எங்க பாட்டுக்கு இருப்போம். ஒன்னும் செய்ய மாட்டேன்னு எனக்கே தெரியும். அதை நீங்க இங்கேயே இருந்து செய்யுங்க. அங்க வந்துதான் ஒன்னும் செய்யாம இருக்கணும்னு கிடையாது. நீங்க இங்கேயே இருங்க அம்மா தாயலே. ராணியக்கா நாங்களும் வரோம். ராணியக்கா இவ்வளவுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு வராதீங்க. இவ்வளவு வந்தாலே எனக்கு பெரிய வேலை வச்சிருவோம்க்கா. நீங்க சும்மா இருந்துட்டு போங்க, வாங்க நம்ம போயிட்டு வருவோம். லட்சுமி ராணியக்கா இவ்வளவு பேச்சு நம்பாதீங்க. இங்க இருந்து கூட்டிட்டு போகுது ரொம்ப ஐஸ் வைப்பாளுவ. அங்க போறவர் நம்ம தான் இவ்வளவு காலில் விழி மாதிரி இருக்கோம். நீங்க வாங்கக்கா. என்ன நம்மள ஒரு மனசியா கூட மாத்திச்சாம அவங்க மாட்டி எழுப்பி போயிட்டே இருக்காவ. இப்ப என்ன பண்றது? மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு ஔவையார் சொல்லிருக்காவ. அதனால இப்ப நம்ம போக வேண்டாம் நீ சொல்றியா? ஔவையார் சொல்லிய மாதிரி கேட்டா போக கூடாதுதான். ஆனா கொஞ்சம் திருவள்ளுவரை யோசிச்சு பார்த்தா, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானே நன்னையும் செய்து விடல். திருவள்ளுவருக்கு பேச்சையை கேட்போம் எப்படி? ஆமா ஆமா, திருவள்ளுவர் சொன்னதே நல்லாதான் இருக்கு. வா சின்ன பொண்ணு. சரி, நீங்க போய் அப்ப இழுவைய கூட்டிட்டு வாங்க, நானும் வாரேன். நீ வான, திரும்ப வீட்டுக்கு போற மாமியார் விடாம போயிடும். வா. அது என்ன விடுறது? இனியெல்லாம் இருக்க பேச்சுக்கு மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. நான் ஏன் இஷ்டப்படி தான் போவேன். என் வீட்டுல வர விடாதுன்னா நான் ஏன் அவங்க சொல்றதை கேட்கணும்? ஏதோ பண்ணி தொலை, நான் போய் இழுவைய கூப்பிடுவேன். சரி, சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. என்ன நாலு முடிய மாதிரி இப்படி வீடு வீடா வாங்கி தின்னுகிட்டு தெரிஞ்சா ஒரு செலவு கிடையாதப்பா. எப்படி பிளான் பண்ணி வரானே தெரியல. வந்துதான் பிளான் பண்ணுவாளா இல்ல பிளான் பண்ணிட்டு தான் வராளானே எனக்கு தெரியல. எப்படியோ குழந்தை நேரட்ட பேசி பேசி 4 துவாசையும் வாங்கி தின்னுட்டு போயிட்டா. இருந்த மாவை அவளுக்கு ஊத்தி தின்னுக்கிட்டு நான் என்ன நூடுல்ஸ் கிண்டி தின்ன வேண்டியதா இருக்கு. இவ என்ன இப்படி வச்சு பண்றதுக்கு சண்டே ஆகட்டு. நான் இவ்வளோ வச்சு பண்ணிட்டேன். அத்தான் எப்படியும் வீட்டில் தான் இருப்பாவ. சண்டே பார்த்துக்கலாம். என்ன ரெடியா வீட்டேலா? ஆமா உமா, ரெடியாகியாச்சு. சரி, நான் போயிட்டு வரேன்னா இப்போ வா சாப்பிடியா? ஆமா, உங்க எல்லாருக்கும் சூடா சுட்டு தந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு சாப்பாடுல கை வைக்க முடியும்.
கிளம்புங்க. சரி போயிட்டு வரேன். கிளம்பியாச்சா செல்வா? ஆமா மைனியோ, நேரம் ஆயிட்டு, போயிட்டு வரணும் மைனியோ. சரி செல்வா, போயிட்டு வா. உமா, சாயங்காலத்துக்கு ஏதாவது வாங்கணுமா என்ன? இப்ப தகப்பனே, நீ எனக்கு எதுவும் இப்ப வாங்கண்டாம். தயவு செய்து கிளம்புங்க. உங்களுக்கு நேரம் ஆகுதுன்னு தானே சொன்னீங்க, அந்த வேலையை மட்டும் பாருங்க. ஏதாவது வாங்கன்னா நான் போன் பண்ணலாம், நீங்க போங்க. ஏதாவது சமைக்கிறதுக்கு வாங்கணுமான்னு தானே கேட்டேன், அதுக்கே இந்த நிலை நிக்கியா? இழுவ என்ன உஷாரா இருக்கா? எங்க அவியலுக்கு வாங்கினா எனக்கு வாங்க சொல்லிடுவேனோ? நீ ஒன்னும் வாங்கண்டானே அவனை வெரைட்டியா? கிளம்பலையா இன்னும்? நான் கிளம்பி உமா, நான் போயிட்டு வரேன் உமா. பாத்து போ செல்வா, பாத்து போ. சரி மைனியோ, வரேன். சரி செல்வா, சரி. என்ன இழுவ சாட மாடையில திட்டுன மாதிரி இருக்கு? நான் ஏக்கா சாட மாடையில திட்ட போறேன்? உங்களை திட்டன்னா நான் ஓப்பனாவே திட்டுவேன். ஏன்க்கா அவ்வளவு தைரியம் ஆயிப்போச்சு இல்லையா? அக்கான்னு ஒரு மரியாதையும் கிடையாது, ஒரு பயபக்தியும் கிடையாது. அக்கா அக்காவாட்டு இருந்தா எல்லாமே தானே கிடைக்குமே. அக்கா அக்காவோட இடத்துல இருந்தே தலை கீழே நிக்கிறிய, ஏன் சொல்லுங்க? போயிலுவ. ஆமா, சரியா நாளு தானே நீ எனக்கு புளிச்சு போன துவாசமாவை வச்சு 4 துவாசை சுட்டு தந்துட்டு நீ சுட சுட நூடுல்ஸ்ல கண்டுக்கிறியா? வாயில இருந்து எதையும் வாங்கி கட்டிட்டு போயிடாதுங்க பாத்துடுங்க. இருந்த மாவை உங்களுக்கு அவியலுங்க சுட்டு தந்தாச்சு. எனக்கு பசிக்குது, எதுவும் இல்லன்னு தான் நான் இதை கிண்டி தின்னுட்டு இருக்கேன். சரி சரி, கோபடாதவமா, தின்னு தின்னு. இது வயலுக்கு எல்லாரும் போறாவ, கிளப்பிடுங்க போமா. நான் எங்கேயும் வரலக்கா, நீங்க வேணா போயிட்டு வாங்க. வான இழுவ, எல்லாரும் சேர்ந்து தான் போறோம், ஜாலியா இருக்க வா. நான் வரலக்கா, என்னால எல்லாம் களையெல்லாம் புடுங்க முடியாது. வீட்டுல சும்மா இருந்தா 4 பைசா கிடைக்காது. கிளப்பிடுங்க போனா ராணி அக்கா லட்சுமி அக்கா கிட்ட சொல்லி 500 ரூபாய் வாங்கி தருவாவ. என்னக்கா சொல்றிய? களை பிடிங்கிறதுக்கு 500 ரூபாயா? சரி அப்ப வாங்க போவோம். சரி சீக்கிரம் வா, அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சரி வாங்க, நான் இதை கொண்டு அதை போட்டுட்டு வந்துறியக்கா, டக்குனி போவோம். இழுவே வேற ஏமாத்தி சம்பந்தரவான்னு கூட்டிட்டு போறோம், பாத்துக்கலாம். ராணியக்கள்கிட்ட கேட்டு பார்க்க வேண்டியதுதான். வேலை செய்வோம், அதுக்குள்ள சம்பளத்தை தானே கேட்கும், கேட்கலாம். உமா சீக்கிரம் வந்துரு, வேற ஆளால பாக்க முடியாது, நம்ம போயிடலாம். என்ன சின்ன பொண்ணு, ரெடியாவியாச்சா? போவோமா பின்ன? இவ்வளவு இடத்தையும் சீக்கிரமா போயிருவோம். என் மாமியார் எங்கேயாவது நின்று நோட்டம் போட்டு நிக்கும், அதுக்கு கண்ணுல படுற முன்னாடி சீக்கிரமா போயிரும், வந்துருங்க. ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் வெளியாந்தாச்சு, இனி ஏன் உன் மாமியார கண்ணுல பட போறா? அதெல்லாம் பட மாட்டா. சின்ன பொண்ணு, அவியல் எங்க காணல? எக்காவே நேரத்தையே பெய்யாச்சு, நம்ம தான் இனி போக வேண்டியது, வாங்க போவோம். சின்ன பொண்ணு, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். எப்படி வேலை முடிஞ்சாலும் சம்பளம் கிடைக்குமா? எப்படி என்ன கிடைக்குமான்னு இப்ப கேக்குறிய? நீங்க என்கிட்ட சம்பளம் வாங்கி தருவேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்திய, இப்ப கிடைக்குமான்னு இழுக்கிற மாதிரி இருக்கு. அது இல்லனா சின்ன பொண்ணு எல்லாம் பேசிருப்பா, இருந்தாலும் ஒருக்கா கன்ஃபார்ம் பண்றதுதான் கேக்கேன். எக்க சம்பளம் எல்லாம் எதுவும் சொல்லல இல்லையாக்கா? எது? அப்ப கிளப்பிடிங்க குடிக்கிறதுக்கு சம்பளம் கிடையாதா? சும்மாவா? இது சரிபட்டு வராது போல இருக்கு. அப்ப நான் வரல. என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? எக்கா தேவையில்லாம புலம்பிட்டு இருக்காதுங்க. அவிய எப்ப நம்ம கிட்ட சொன்ன அவ சம்பளம் வாங்கி தரேன்னு? சம்பளம் எல்லாம் கிடையாது, நம்ம தான் சும்மா இருக்க முடியாம போறோம். அதெல்லாம் சம்பளம் தருவாவ, நீ சும்மா பேசிட்டு இருக்காத. வசந்தி அக்கா உங்க பேச்ச நம்பி வரலாமா எப்படி? கரெக்டா சொல்லுங்க. அட இழுவ, நீ வான, அவ அதை இதை எதாவது சொல்லிட்டு கிடப்பா. நீ வா, கண்டிப்பா சம்பளம் தருவாவ. சம்பளம் இல்லாம யாராவது வேலையை கூப்பிடுவாங்களா சொல்லும். அது என்னமோ கரெக்டு தான். 4 முடியா இப்படி போய் சொல்லுது? ராணியக்கால லட்சுமி அக்கால அங்க வர வேண்டானே சொல்லிட்டு போனவ, இவ என்ன சம்பளம் தருவான்ட்டு உமாவை கூப்பிடியா? சரி இப்படியே நின்னுட்டு இருக்காம போங்க, ஏதோ சொல்லுறிய பாப்போம். சின்ன பொண்ணு, எதுக்குக்கா அவகிட்ட போய் சொல்றிய? லட்சுமி அக்கா சம்பளம் தருவேன்னு சொல்லவே இல்லக்கா. சொல்லவே இல்லதான், இருந்தாலும் ஒரு வயல்ல ஃபுல்லா களை பிடிங்கும், மனசாட்சி வேண்டாமா? அதெல்லாம் தருவாவ. வேலையை முடிச்சுக்கிட்டு லைட்டா கேட்டு பாப்போம் எப்படி. அதெல்லாம் முதல்ல பேசியதுலக்கா நல்லது. அவங்க நம்ம போறதுக்கே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு போறவ, இதுல சம்பளம் வேற கேட்டா? வேலை செய்யறது தானே கூலி கேக்குறோம், என்ன அவிய வீட்டுல உள்ள கோழியே கேட்டோம் என்ன சொல்லும்? கேட்காமலே நீங்க எடுத்து பிடிச்சு கறி வச்சு தின்னிய ஆளு, நல்லா கேப்பாவலாமே. வாங்க. ஆமா, கறி வச்சு நான் ஒத்தைக்கு தான் தின்னேன். பங்கு பத்தின எல்லாம் நல்லவள ஆயிட்டாளுவ. போன அப்புறம் 4 முடி அதே இதேன்னு சொல்லி எதையாவது சொல்லி பேசி குழப்பிட்டு இருந்தீங்கன்னு நினைச்சிடுங்க, ஒரே போட போட்டு தள்ளிடுவேன். பேசாம வாங்க. சிப்பா எப்பா, இங்க இருந்து போற முன்னாடியே 1008 சண்டை.
வயலுக்குள்ள போயிட்டு எத்தனை சண்டையோ. வசந்தி அக்கா வாங்க. வா ஒருத்தி இழுவ. போ போ, வாரே அம்மா பின்னாடி தானே. கிளையெல்லாம் அவ்வளவா வளரலையம்மா, கொஞ்சம் முதல்ல அங்கங்கே இருக்கு. எல்லாத்தையும் மதியத்துக்கு முன்னாடி முடிச்சுக்கிட்டு போயிடலாம் இல்ல? ஆமா ராணியக்கா, நானும் நல்லா வளர்ந்து கிடக்குன்னு நினைச்சேன் பார்த்துக்கிடுங்க. பரவாயில்ல, ஒரு அளவுக்கு தான் கிடக்குதுல்லக்கா. ஆமா லட்சுமி. லட்சுமி, மதியத்துக்கு மேல ரேஷன் கடைக்கு போனோமா, நீயும் வரையா இப்படி? ஆமாக்கா, இன்னைக்கு நானும் வரேன். அவர்கிட்ட மாடை பார்த்துக்க சொல்லிக்கிட்டு நானும் வரேன்க்கா. ஏன்னா போன மாசமே மண்ணெண்ணெய் கிடைக்கல பார்த்துடுங்க, இந்த மாசமும் விடக்கூடாது. போவேன்னாக்கா போய் நம்ம 2 வாங்கிக்கிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி கொண்டு வந்துடலாம். ஆமா லட்சுமி, அங்க இருந்து தூக்கிட்டு வர களியில பார்த்துக்க. ஆட்டோ பிடிச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ராணி அக்கா, ஏ லட்சுமி அக்கா, ஐயே இதுவா ஏன் இங்க வருது? வரும்போதே சொல்லிட்டு தானக்கா வந்தேன். யார் வரண்டா, நாங்களே போயிட்டு வரோம். நீ இவ்வளவு பேருக்கு வரழுவ? லெச்சு, எங்க களை புடுங்கன்னு சொல்லுங்க. ஒரே புடுங்க புடுங்கி தள்ளிடுவோம். இதெல்லாம் கிளையா இப்படி? ஏமனா கூறு கட்டவளே, உனக்கு வயலுக்கும் கிளைக்கும் வித்தியாசமே தெரியாதா? எல்லாத்தையும் புடிங்கி தள்ளிட்டேன். இந்த இதுக்குதான் வேண்டாம் வேண்டாம் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டு வந்தேன். நானே பாத்துக்கலாமா, நீங்க 3 போறதே எனக்கு பெரிய உபகாரமா இருக்கும். தயவு செஞ்சு போயிருங்க. நீங்க வந்தாலே வேலையும் ஓடாது, ஒன்னும் ஓடாது. தயவு செஞ்சு போயிருங்கம்மா. எனக்கு ஒரு வேலை 2 வேலை வச்சிடாதுங்க. என்னக்கா, நாங்களும் கிளை புடுங்க தானே வந்தோம். ஏன்க்கா எங்களை மட்டும் திட்டிக்கிட்டே இருக்கிறிய? எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுக்கா. நாங்க அமைதியா ஒரு இடத்துல இருக்கோம். அமைதியா ஒரு இடத்துல இருக்கணும். உன் வீட்லயே இருந்துக்க வேண்டியதானே? எதுக்கு இங்க வந்து என் உயிர் எடுக்க வந்திருக்கா? அக்கா ராணிக்கா, சொல்லி விளக்குங்கக்கா. இது வேண்டாம் லட்சுமி, வந்ததான் வந்துட்டாவ, கொஞ்ச நேரம் இருந்துகிட்டாது போட்டு சும்மா இரு. ராணி அக்காளுக்கு முகத்தை பார்த்து விடியே. பாருங்கண்ணா, வயலுக்குள்ள நீங்க 3 வரை கால வைக்கண்டாம், அதுலயே இருந்துருங்கம்மா. நீங்க இருக்கிறது எனக்கு பெரிய உபகாரம் தான். பேசாம இருங்க. சரி, உட்காரவாவது செய்வோம். சரிம்மா, அதுலயே இருந்துக்கிடுங்க. கிளைங்க அங்கங்க கொஞ்சம் தான் கிடக்குது, இப்பவே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடலாம்னா? பரவாயில்லக்கா, நேரானாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். நீங்க மெதுவாவே பாருங்க. வந்துட்டாளுவ பாத்தியா சின்ன பொண்ணு, எவ்வளவு விவரம் லட்சுமி அக்காளுக்கு. நீ எங்க நம்மளும் வயல்ல இறங்கி கிளப்பிடுங்கன்னா நமக்கு சம்பளம் தர வேண்டியது வருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க வயல்ல இறங்காதீங்கன்னு சொன்னது. சும்மா இருங்கக்கா, நம்ம ஏதாவது செய்வோண்டாவே வேண்டான்னு சொல்லியிருப்பாவ. பேசாம இருங்க. பேசுறதுக்கு இருக்காம இல்லனா பாரா, எவ்வளவு ஒரு புத்திசாலித்தானா நீ. சரியான ஆளாக லட்சுமி. ஏன்க்கா அப்படி சொல்றிய? எங்க நமக்கு சம்பளம் தர வேண்டியது வரண்டா இறங்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காவ. ஆனா லட்சுமி அக்கா இப்படி இருந்தாலும் மாடு ஆடு கோழி இது மூலமா நிறைய சம்பாதிச்சிட்டாவ பாத்தியா? சும்மா இருங்க 4 முடி. ஏன் நீங்க சம்பாதிக்காமல இருக்குதிய? நீங்க நிறைய நகை நட்டு போட்டுட்டு தானே திரிகிறிய. அட அறிவு கெட்டவளே, நம்ம நகை நட்டுன்னு எடுத்து பெரிய ஆடம்பரமா வெளியே காட்டிக்கிறோம். ஆனா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஒன்னும் கிடையாது. அவங்கள பத்தியா கழுத்துல ஒரு செயின் கூட போட மாட்டாவ. ஆனா எவ்வளவு வசதி வச்சிருக்காவ தெரியுமா? ஒரு மாடை வித்தாலே 4 பிள்ளைய கட்டி கொடுக்கலாம், அவ்வளவு வருமானம் வருது தெரியுமா? ஆமா, அது என்னமோ உண்மைதான். ராணி அக்கா மட்டும் என்ன குறைஞ்சவியலா? லட்சுமியாவது ஆடு மாடுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கு. ராணி அக்கா நிலம் வாங்கி போட்டிருக்கு, அங்கங்கேயா இடம் வாங்கி போட்டு அவிய பெரிய பணக்காரலாகும். ஆனா களத்துல கையிலையும் ஒட்டுன்னு கூட போட மாட்டாவ. ஆமா ஆமா, ஏதாவது போய் கேட்டா லட்சுமி அக்காலாம் இல்லைன்னே சொல்லிடுவாவ. எல்லார்ட்டையும் அவங்களுக்கு தக்கன நல்ல பணத்தை சேர்த்துதான் வச்சிருக்காவ. ஆனா வெளியே பாரு, ஒன்னும் இல்லைன்னே பேசிக்கிட்டு தெரியாது. ஆனா நம்ம தான் விவரம் இல்லாம எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி காட்டிக்கிடியாது. இப்போ ஒரே புறையாறிட்டு இருக்கு லட்சுமி. யாரோ திட்டுறாவன்னு நினைக்கே, மூக்கு ஒரு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. லட்சுமி அக்கா, ராணி அக்காளுக்கு மூக்கு எரியுதான். ஃபயர் இன்ஜினுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணி கேளுங்களா? ஏன் எரியாம இருக்கக்கா? பக்கத்துல அங்க இருந்துகிட்டு சும்மாயா இருக்காளுவ. நம்ம 2 பேரும் கரிச்சு கொட்டிட்டு இருப்பாளுவ, அதான் அப்படி மூக்கு எரியுது. பாரா, டாக்டர் கரெக்டா தூக்கிட்டு. லட்சுமி அக்கா, எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு சம்பளம் தருவியலா இல்ல இப்ப பாதியிலே வந்து தருவியலா எப்படி? எது சம்பளமா? சம்பளம் எதுக்கு? இல்லக்கா, கிளப்புடுங்க வந்தா சம்பளம் தரதாதான் சொல்லி கூட்டிட்டு வந்தாவ, அதான் கேட்டேன். பாருங்க ராணி அக்கா, எப்படி பிபி ஆத்தியால்வனி. அதான் நீ கிளையே புடுங்கலையே, அதுல எதுக்கு நான் சம்பளம் தரணும்? ஆட்டோல போனாலே கொஞ்ச நேரம் கூட நின்னாலே வெயிட்டிங் சார்ஜ் கேட்கவ.
நீங்க வேற களை பிடிங்கதோட நான் காவல் இருந்திருக்கேன். எனக்கு ஒரு வெயிட்டிங் சார்ஜ் கிடையாதா எப்படி? என்னக்கா உமா கேட்கறது ஒரு நியாயம் இருக்கதானே செய்யுது. வசந்தி நல்ல பிள்ளையும் கிள்ளி விட்டுக்கிட்டு தொட்டிலையும் ஆட்டி விடாதுன்னா வீட்டுல இருந்து வரும்போது எல்லாம் சொல்லி வச்சுதான் கூட்டிட்டு வந்தியோ? உமா இப்படி கேட்கக்கூடிய ஆளு கிடையாது. நல்லா ஏத்தி விட்டு கூட்டு வந்திருக்க போல இருக்கு. ஆமா நல்லா ஏத்தி விட்டு கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா அவ பச்சை பிள்ளை, வாயில விரல் வச்சா அவளுக்கு அடிச்ச தெரியாது. ஏத்தி விட்டுட்டு கூட்டிட்டு வந்தானாமே நல்லா சொல்லுவிய. என்ன இழுவ? நான் உன்னை ஏத்தி விட்டா கூட்டிட்டு வந்தேன். அவ சொல்லிட்டு இருக்க, நீ கேட்டுட்டு வாயை மூடிட்டு அமைதியா இருக்கா? நீங்க தானே சொன்னீங்க சம்பளம் தருவாவணி. இப்ப எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கையை விரிச்சா என்ன? நான் சொல்லி கொடுக்காமலா இருப்பேன்? நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் சொன்னீங்க. எங்க கேட்டாலும் சொல்லுவேன். தொடங்கிட்டாளுவப்பா, சும்மா இருங்கக்கா. பாத்தியா ராணியக்கா, முதல்ல நீங்களும் சொன்னீங்களே பாவம் அவளு ஒரு வரப்புல இருந்துட்டு போவனி. பாருங்க நம்மள வேலை செய்ய விட கூடாதுன்னு வந்திருக்காளுவ. என்ன வசந்தி எங்க வந்து என்ன கேட்டுட்டு இருக்கா? உன்னால முடிஞ்சா செய், முடியலையே சும்மா இருந்தான்னு சொன்னோம். அதுக்கு எதுக்கு சம்பளம் தரணும்? நீங்க சொல்லுவியக்கா, ஏன் சொல்ல மாட்டிய? சும்மா இருந்து பாருங்க, உங்களுக்கு தான் தெரியும் சும்மா இருக்கிறது எவ்வளவு பெரிய வேதனை. அதுவும் சம்பளம் இல்லாம சும்மா இருந்து பாருங்க, கடுப்பா தான் இருக்கும். போதும் வசந்தி நிறுத்து. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? எதை கூடயோ எதையோ கொண்டு முடிச்சு போட்டுக்கிட்டு இருந்தா. செப்பா ராணியக்கா வரையலாக்கா போவோம். எப்பா இதுல நின்று சண்டை போடுறதுக்கு தான் காணும். வாங்கக்கா, எங்க போனாலும் தொந்தரவு பின்னாடியே வரப்பா. போதுமா இப்ப நிம்மதியா? விரட்டி விட்டுட்டியா? வாங்க, நம்ம மட்டத்துல என்ன பண்ண போறோம்? வாய் முடிச்சத பொண்ணு, அவ்வளவு தூரம் திட்டி அவ மாறி ஒரு வார்த்தை கேட்டியானா? லட்சுமி அக்கால ஒண்ணா ராணியக்கா எவ்வளவு கொஸ்டின் கேட்கவ, நீ மட்டும் ஒன்னும் கேட்காம இரு. ஒருத்தன் சும்மா இருக்க முடியாம எங்கேயோ போய் சொரிஞ்சானான்னு ஒரு கதை உண்டு, அத மாதிரி இருக்கு. வாயை மூடிக்கிட்டு தானே இருக்க சொன்னேன், நீங்க எதுக்கு வார்த்தையை விட்டிய? வீட்டில் இருந்தாதான் நிம்மதி இல்லை. கொஞ்ச நேரம் வயல் வரப்பு வந்துட்டு போலான்னு இங்க வந்தேம்மா, என் நிம்மதியே போச்சு. பாத்தியா இழுவ, ராணிக்கு ஒண்ணுனா லட்சுமி கேட்கான், லட்சுமிக்கு ஒண்ணுனா ராணி கேட்கான், அந்த ரெண்டுக்கு ஒண்ணுனா சின்ன பொண்ணு கேட்கியா. நமக்குன்னா ஒருத்திய கூட கேட்க மாட்டாங்களா பாரு. அதெல்லாம் விடுங்க, வந்ததுக்கு எப்ப சம்பளம் வாங்கி தருவிய அத சொல்லுங்க முதல்ல. எது சம்பளமா? அது கேட்டதுனால பிரச்சனையே வந்துச்சு. சிவனேன்னு என் பாட்டுக்கு நான் வீட்டுல இருந்தேன். என்ன காசு தருவாவணி கூட்டிட்டு வந்தது நீங்க. எனக்கு கண்டிப்பா இன்னைக்குள்ள சம்பளம் வேணும். பொறுமையா போயிட்டு இருக்கேன்னு ஓவரா பேசக்கூடாது. ஏன்னா சம்பளம் வேணும்க்கா. என்ன இழுவ புரியாம பேசியா? சம்பளம் வேணும் சம்பளம் வேணும், நான் எங்க எடுத்து கொடுப்பேன்? அதான் உங்க வீட்டு பீரோல இருந்து எடுத்து கொடுங்க. சம்பளம் சாயங்காலம் வந்துடணும்க்கா. நான் தான் லூசா இல்ல, என்ன சுத்தி உள்ள எல்லாம் லூசான்னு தெரியலையே. சம்பளம் வேணும் என்கிட்ட வாடிக்கிட்டு போறா. பேசாம டிவியை பார்த்துட்டு வீட்டுல இருந்திருக்கலாம். இவ்வளவு கூட வந்தேன் இல்லையா, வேணும் தான்.